இன்னைக்கோட அன்அஃபிஷியல் ஓட்டிங் நிலவரத்தை பார்த்துருவோம். இன்னைக்குக்கும் கானா வினோத் தான் டாப்பாக இருக்காரு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் 300,000க்கு க்ளோஸ் வந்துட்டாரு. பார்வதி வந்து 4th பிளேஸ், 3rd பிளேஸ்ன்னு வேவ் ஆயிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி இங்கேயும் அங்கேயுமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க 2nd பிளேஸ். பார்வதி தான் 2nd பிளேஸ் வந்துட்டாங்க. ஆனால் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் வெரி ஃபியூ ஓட்ஸ் தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்கு. ஸோ பார்வதி அண்ட் கம்ருதீனும் நாளைக்கு சேவ் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக அரோரா அண்ட் கலையரசனுக்கு தான் யார் அவுட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற டிபேட் இருக்கும்னு நினைக்கிறேன். கலையரசனா அரோராவா அப்படிங்கிறது தெரியல. அவங்க 2 பேத்துக்குள்ளே யாராவது எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. மேபி கலையரசன் இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கனிக்கும் கலையரசனுக்கும் தான் கிடச்சிருக்கு. மேபி கலையரசன் எவிக்ட் ஆகிட்டா அவரோட என்எஃப்பி பாஸ் வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போவாரா, அது என்னங்கிறது தெரியலை. ஆனால் அரோராவும் கலையரசனும் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2 பேருமே கொஞ்சம் கண்டென்ட் வைஸும் அவங்க ப்ரோமோலேயே வரதில்லை. கலையரசனமாகட்டும் அரோராவாகட்டும் ப்ரோமோலேயே வரதில்லை. அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும்னு தெரில. யார் எவிக்ட் ஆக போகிறாங்கங்கிறதும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.